என்னென்னவோ விஷயங்கள்லாம் வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த ஒரு புஷ் கிடைக்கல. ஏன்னா கதை கொஞ்சம் அரசி குமரவேல் இந்த ட்ராக்கோ இல்லை சுகன்யாவோட ட்ராக்கோ அந்த கல்யாண ட்ராக் வரைக்கும் ஹையில் போயிட்டு அதுக்கப்புறமா பெருசாக அந்த அளவுக்கு வந்து ஒரு சோபிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். போக போக இதுக்கப்புறம் பிக்கப் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எபிசோடில் அரசி கையும் குளவுமா சீக்கிர விஷயம் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியனுக்கு அவருடைய சொந்தக்காரர் எங்கள் வீட்டு பொண்ணு, அதுவும் தூரத்து சொந்தமான அக்காவோட ஹஸ்பண்டான மாமா, அவர் வந்து நம்ம பையனுக்கு வந்து அரசியை கொடுத்துடலாம், இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு 5 வருஷம் ஆகும், அவள் படித்து மேல் படிப்பு படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுங்கிறதான் என் ஆசைன்னு சொல்லிவிட்டு நான் என் பிள்ளைய அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன்னு பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த தேட்டர் வாசலில் இருக்க ஒரு டீ கடை, பாவம் இவங்களுக்கு டீ கடை மாதிரியாச்சும் செட் பண்ணியிருக்கலாம், சும்மா பெஞ்சை மட்டும் போட்டிருக்காங்க. போட்டு அங்கே வந்து டீ வாங்குறதுக்காக வந்து சரவணனும் அவர் கூட வேலை பார்க்குறவரும் போக அங்கே குமரவேலை பார்த்துட்டு பார்த்தியா இவனெல்லாம் யார் லவ் பண்ணுறா, ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஸ்கார்ஃபை கலட்டினா அதுவும் செல்ஃபி எடுக்கிறது கலட்டினா அது அரசின்னு தெரியுது. அதிர்ச்சியாகி இந்த விஷயம் கூட ஒர்க் பண்ணுறவருக்குலாம் தெரிய வேறானா அவர் வந்து கிளம்ப சொல்லிவிட்டு இவர் நேராக போய் சட்டக்காலரை பிடிச்சி சரவணனை பலார்னு சரவணனை வந்து குமரவேலை பலார்னு அரைஞ்சு அரசி இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படி எல்லாம் பேசி அங்கே என் பிள்ளை நான் சூப்பராக வளர்த்துருக்கேன், பெஸ்ட்டாக வளர்த்துருக்கேன்னு பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே செந்திலுக்கு கால் பண்ணி அப்பாவும் நீயும் உடனடியாக வீட்டுக்கு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாரு. இப்போ சரவணன் வர சொல்லிவிட்டு இந்த பக்கம் இவரை தள்ளி விட்டுட்டு நேராக வண்டியில் அரசியை கூப்பிட்டு கிளம்பி போய் அரசி வந்து இது அப்பாட்ட சொல்லாத, அப்பா வருத்தப்படுவார் பயப்படுவார், நான் இனிமேல் அவன்கிட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டில் சொல்ல தான் போகிறேங்கிறாரு சரவணன். ஆனால் சொல்ல மாட்டார்னு தோணுது, யாருக்கும் தெரியாமல் இருக்க அதில் தான் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. சரவணனுக்கு இது தெரிஞ்ச உண்மையால் அவர் சொல்லாமல் விட்டு அவங்க ஓடி போகிறதுங்கிற சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பயந்து போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குமார் அவங்க அப்பா சக்திவேல் கிட்டக்கு இதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி ஓகே பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் விட்றா, நீ வீட்டுக்கு வந்து சேரு, பத்திரமா சேரு, அங்கே தனியாலாம் இருக்காது, அவனா அடிக்க விட்டியானா இல்லை அடிக்கிறது முக்கியம் இல்லை, இப்போதைக்கு தேவை அரசிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.